உலகமெங்கும் வாழ மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து பண்ண போறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல நிறைய விதமான ஹோம் தியேட்டர் அண்ட் சவுண்ட் பார் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே டாப் 5 சீரிஸ்ல நம்ம ரிவ்யூ பண்ணிட்டே வரோம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைவாவே ஒரு ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். Zebronicsல இருந்து வரக்கூடிய Zeb Juke Bar 9400 Pro Dolby அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த ஒரு ஹோம் தியேட்டர் தான் வந்து நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த ஒரு ப்ராடக்ட்டை பத்தின ஒரு ஹைலைட் இப்போ நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிடுறேன். 5.1 சேனல்ல Dolby ஆடியோ சப்போர்ட்டோட இந்த ஒரு சூப்பரான சவுண்ட் பார் ஹோம் தியேட்டர் சிஸ்டம் உங்களுக்கு வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்பீக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் பார் மாடல் ஆகும். 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைட் அதாவது பீட் அண்ட் சரவுண்டுக்காக கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. ஓவராலா வாட்ஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 525 வாட்ஸ் வரைக்கும் வரும் இந்த ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம். 5.1ல ஒரு நல்ல குவாலிட்டியான சாங்ஸ் அண்ட் வீடியோஸ் அதே மாதிரி மூவிஸ் எல்லாம் வாட்ச் பண்ணணும், வீட்லயே ஒரு ஹோம் தியேட்டர் இல்லனா ஒரு தியேட்டரே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு சூப்பரான Zebronics சவுண்ட் பார் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான 150 வாட்ஸ்ல ஒரு சப்வூஃபர் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 225 வாட்ஸ்ல வந்து நமக்கு சென்டர் ஸ்பீக்கர் வந்து வருதுங்க. அதே மாதிரி 75 வாட்ஸ்ல நமக்கு ரியர் ஸ்பீக்கர்ஸ் அதாவது ரெண்டு வந்து கொடுத்திருக்காங்க. சோ குவாலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உண்மையாவே நம்ம அதை கேட்கும்போது நல்ல ஒரு ஃபீல் அண்ட் என்ஹான்ஸ்மென்ட் வந்து கிடைக்குது. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா பேக்கேஜ் வந்து 525 வாட்ஸ் ரேஞ்சில ஒரு சூப்பரான குவாலிட்டியான ஒரு சவுண்ட் பார் மாடல் இது. இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க அண்ட் இதை நான் என்ன மாதிரியான மவுண்ட் வந்து பண்ணிருக்கேன் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் ரொம்ப கிளியர் கட்டா நம்ம இப்ப பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் டு யூடியூப் சேனல். என்னுடைய பேர் விஜய். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை இமிடியேட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிற ரூம்ல சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா வரக்கூடிய நிறைய விதமான வீடியோ பிட்ஸை மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சேனலுக்கான அஃபிஷியல் Facebook அண்ட் Instagram எல்லாத்தோட பேஜஸ்க்கான லிங்க்ஸும் அது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நிறைய விதமான அப்டேட்ஸை மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு கம்ப்ளீட்டான ஹோம் தியேட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சப்வூஃபர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சென்டர் ஸ்பீக்கருக்காக உங்களுக்கு 3 சேனல்ல ஒரு சவுண்ட் பார் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 2 ரியர் ஸ்பீக்கர்ஸும் கொடுத்திருக்காங்க. இதுல வயர்லெஸ் மாடலும் இப்போ வந்திருக்கு. சோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். ஒன்ஸ் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட அதையும் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த சவுண்ட் பாரை நம்ம பாக்ஸ்ல ஓபன் பண்ண உடனேவே நமக்கு நிறைய விதமான விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. HDMI ARC கேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கூடவே வந்து உங்களுக்கு ரியர் ஸ்பீக்கர்ஸ்க்கான ஸ்பீக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ்ல இருந்து நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஒரு சவுண்ட் பாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன மாதிரியான அக்சசரிஸ் எல்லாம் கொடுத்திருக்கீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட் வந்து கொடுத்திருக்காங்க. 2 AA பேட்டரிஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கூடவே HDMI ARC கேபிள் வந்து நமக்கு கூடவே கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி நமக்கு வால் மவுண்டிங் ஆப்ஷனுக்காக 2 ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இல்ல அப்படின்னா நீங்க தாராளமா டேபிள் மவுண்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒயர்ஸ் எல்லாமே வந்து டைரக்டா ஸ்பீக்கர்ஸோடவே செட் அப் பண்ணிருக்காங்க. சோ இது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். இப்போ இதுல இன்னும் வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா பார்க்கலாம். Zebronics Zeb 9400 Pro இந்த Dolby 5.1 சவுண்ட் பார் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஆப்டிக்கல் ARC dual rear satellite speakers சரவுண்ட் சவுண்ட் 5.1 சேனல்ல ரொம்ப சூப்பராகவே நம்மளால ஹார்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்க முடியும். வால் மவுண்டபிள் ஆப்ஷன் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சவுண்ட் பாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 525 வாட்ஸ் வந்து உங்களுக்கு அவுட்புட் ஆகும். மேக்ஸிமம் சப்போர்ட்டட் மெமரி சைஸ் USB டிஸ்க் சப்போர்ட்டபிள் 32 GB வரைக்கும் தராங்க. ஓவரால் பேக்கேஜ் கண்டென்ட் என்னென்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக அவங்க விசுவலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் சவுண்ட் பார், சப்வூஃபர், சேட்டலைட், ரிமோட் கண்ட்ரோல், இன்புட் கேபிள், HDMI கேபிள், யூசர் மேனுவல், வால் மவுண்டட் பிராக்கெட் அண்ட் ஃபாஸ்ட்னஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த பேக்கேஜ்குள்ளே நம்மளுக்கு ஓவராலாக அவங்க கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இந்த ஒரு ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து PR சைனா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து Zebronics உடைய கிளியர் கட்டான ஒரு ப்ராடக்டாக இது வருது. ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு சவுண்ட் பார் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக பேக்கேஜிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ட்ரஸ்டபுளாக நம்பி வாங்குறதுக்கு. அண்ட் இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேக்கேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் நல்லா பேக் பண்ணியிருக்காங்க, ரியர் ஸ்பீக்கர்ஸ் நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக விசுவலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு கிட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேபிள் HDMI ARC சப்போர்ட்காக அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஆப்டிக்கல் கேபிள் கிடையாது, அதுக்கு போல் HDMI ARC சப்போர்ட்டபிள் கேபிள் தராங்க. ஸோ அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து
AV கனெக்டர், அதாவது ஆக்ஸ் மூலமாக நம்ம கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்காக இந்த ஒரு கேபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் கேபிள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் 2 AAA பேட்டரிஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரிமோட்காக. அடுத்தபடியாக நம்மளுக்கு ஸ்க்ரூஸ் அண்ட் ஃபாஸ்னர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் பாரை மவுண்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் யூசர் மேனுவலாக நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பேர் பண்ணுறது, இன்புட், ப்ரீசெட், டிஸ்பிளே, அப்புறம் ட்ரபிள் ஏசுறது, அது மட்டும் இல்லாமல் குறைக்கிறது, மியூசிக், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் தான் நீங்கள் வாங்கி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அடுத்தபடியாக ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சப்வூஃபரை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு தம்ஸ் அப் கண்டிப்பாக கொடுக்கலாம். 2 காட்டன் பாக்ஸில் போட்டு நல்லா பர்ஃபெக்டான ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் பொசிஷன் வந்து இந்த மாதிரி தான் ரொம்பவே அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி நல்லா ரெக்டாங்கலாக பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராடக்டோட ஃபினிஷ் அண்ட் குட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊஃபிங்காக கொடுத்துருக்காங்க. சென்டரில் உங்களுக்கு அந்த கிரில்லே தெரியும். டாப் சைடில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பண்ணுறது ஆடியோவை, மைனஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சப்வூஃபர் ரியரில் தான் வந்து நம்ம எல்லா ஸ்பீக்கருடைய இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் எல்லாத்தையும் இடத்துல தான் கனெக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆடியோஸ் வந்து கேட்க போகிறோம். ஸோ இதோடைய கேபிள் லென்த், அதாவது பவர் பண்ணக்கூடிய கேபிள் லென்த்து உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏஆர்சிக்கான ஆப்ஷன், ஆப்டிக்கலுக்கான ஆப்ஷன், அதேமாதிரி இன்புட்டுக்கான ஆப்ஷன், அதே மாதிரி சவுண்ட்ஸ் பார்ஸோட எல்லா போர்ட்டும் வந்து கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய சவுண்ட் பார், அதாவது சென்டர் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக டேப்பிங்லாம் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய கேபிள் லென்த்தும் வந்து உங்களுக்கு ஓவராலாக தேவைப்படக்கூடிய அளவில் இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ இதில் வந்து 3 பின் கேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம சப்வூஃபரில் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஈஸியாக இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். Zebronics அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் வந்து Dolby ஆடியோ அப்படிங்கிறத மென்ஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட் அண்ட் கிளியராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சென்டர் ஸ்பீக்கரில் தான் உங்களுக்கு 3 விதமான ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஊஃபரும் இருக்குது. ரியர் சைடில் ப்ராக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வால் மவுண்டபிள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரூஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். 2 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா வெல் குட் அண்ட் பேக்கேஜிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்குது. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் டேப்பிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒயரோட லென்த்தும் வந்து போதுமான அளவுக்கு இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இவங்க வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் சேட்டலைட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 75 வாட்ஸில் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாகவே வந்து ஃபாஸ்ட்னஸை யூஸ் பண்ணி அழகாக செவுத்துலேயும் வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு போர்ட்டலும் கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் ஊஃபிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. பட் ஆடியோ கிளாரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சேட்டலைட் ஸ்பீக்கரில் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காஸ்ட்டுக்கு வர்த்தான விஷயம். ஓவரால் பேக்கேஜில் வந்து 2 சேட்டலைட் ஸ்பீக்கர், சப்வூஃபர் அண்ட் சென்டர் சவுண்ட் பார் எல்லாமே இதுதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆடியோ டெஸ்ட் வந்து பண்ணலாம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கேட்டுட்டு சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஒரு சவுண்ட் பார் பிளஸ் ஹோம் தியேட்டர் மாடல், அதாவது Zebronicsல இருந்து வரக்கூடிய 9400 Pro மாடல் 5.1 சேனல் 525 வாட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் கண்டிப்பா உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்ல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும் அண்ட் இதை பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், இது கூட காம்படிட் பண்ணக்கூடிய பிராண்ட்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு சில ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே கீழே இருக்க ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை இமிடியேட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் பிரஸ் பண்ணிட்டு நம்ம சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம வேற ஏதாவது குட்டி குட்டி அப்டேட்லாம் போடுறோம் அப்படின்னா அங்க நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ அண்ட் ரிவ்யூ வீடியோ உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் விஜய் பவா. See you. Have a nice day.